நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் உங்கள் கே பாக்கியராஜ் ரவுண்ட் நடக்குது. இதற்கு சித்ராமா, மஞ்சரி மற்றும் டி இமான் அவர்கள் நடிகர்களாகவும், பிரபல நடிகரான லிவிங்ஸ்டன் மற்றும் டைரக்டர் சிறகடிக்க ஆசை சுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாகவும், கூடவே நிறைய சூப்பர் சிங்கர் சீனியர் போட்டியாளர்களும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குட்டீஸ் எல்லாருமே பாக்கியராஜனுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்த செம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தேரிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில இதனுடைய ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான மெலடி பாடல்களை எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஒரு குழந்தை இந்த வாரம் கே பாக்கியராஜ் மற்றும் ஜானகி அம்மா காம்போல வந்த ஒரு சூப்பர் ஹிட்டான மெலடி பாடலை எடுத்து அப்படியே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து சூப்பரா பாடி அங்க இருக்க எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி அவங்க கிட்ட ஸ்டாண்டிங் அவேஷனை பெற்று அதற்காக கோல்டன் ஷவரும் பெற்றிருக்காரு. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல பாக்குறதுக்கு ரொம்பவே அமைதியான குழந்தையா இருந்து ஆனா பாடுறதுன்னு வரும்போது வேற லெவல்ல பாடி அசத்தி, அதுவும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா மெலடி பாடல்களுமே சூப்பரா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து குட்டி எஸ்பிபியா இருக்கவர் தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆரியன். அவர் நடிகர் லிவிங்ஸ்டன் மற்றும் சிறகடிக்க ஆசை சுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்ட செலிபிரேட்டிங் கே பாக்கியராஜ் ரவுண்ட்ல டைரக்டர் பாக்கியராஜனுடைய அந்த 7 நாட்கள் படத்துல எம்எஸ்வியோட இசையில ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி அம்மா பாடின கவிதை அரங்கேறும் நேரம்ன்ற மெகாயிட்டான மெலடி பாடல் எடுத்து தன்னுடைய மழலை காந்த குரல்னால ரொம்பவே அற்புதம் அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே செம்ம சூப்பரா பாடி அழுத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தாரு. இந்த பாடலை நம்ம ஆரியன் அவர்கள் பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள் அதுலயும் குறிப்பா சித்ராமா, மஞ்சரி அவர்கள் வேற லெவல்ல எக்ஸ்பிரஷனை கொடுத்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான சுந்தரராஜன் அவர்கள் ஆரியனுடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மேடைக்கே வந்து இந்த சின்ன வயசுல நீ இந்த பாடலை ரொம்பவே சூப்பரா பாடின, நீ பாடுறத கேட்கும் போது என் கண்ணில் தண்ணியே வந்துச்சுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதை தொடர்ந்து நடுவர்களான சித்ராமா, டி இமான் மற்றும் மஞ்சரி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை நீ பாடும்போது நானும் சித்ராமான துள்ளி குதிச்சுட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாம இந்த பாடல ரொம்பவே அற்புதமான எக்ஸ்பிரஷனோட கொடுத்து வேற லெவல்ல பாடிருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான கோல்ட் காயினும் கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் மெலடி பாடல்களை அற்புதமா பாடி குட்டி எஸ்பிபின்னு பேர் எடுத்திருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆரியனை பத்தியும், அவர் இந்த வாரம் நடந்த செலிபிரேட்டிங் பாக்கியராஜ் ரவுண்ட்ல பாக்கியராஜ் மற்றும் ஜானகி அம்மா காம்பால வந்த கவிதை அரங்கேறும் நேரம்ன்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து எல்லாருமே அசந்து போற அளவுக்கு வேற லெவல்ல கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும், அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும், சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.